ஹாய், ஹலோ எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இந்த வீக்கெண்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எங்கே ட்ரிப்பு கிளம்பியிருக்கிறேன் அப்படின்னா, ரொம்ப பக்கத்தில், அதாவது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு வியூ பாயிண்ட்டு. நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி தான், சித்தன்குட்டை டேம் வியூ பாயிண்ட்டுக்கு வந்து இப்போ நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம். அதே மாதிரி என்னடா ரோடே காட்டல அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்க வேண்டாம். ஃப்ரெண்டு ஒருத்தர் சஜஷன் பண்ணாருன்னு சொல்லி கேமராவை வந்து இந்த ஆங்கிளில் செட் பண்ணியிருக்கேன். நான் ரெகுலராக காட்டுவேன் அந்த வியூ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை இந்த ட்ரைவ் மோடு காட்டுற மாதிரி கேமரா வியூ பிடிச்சிருக்கான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி இனிமேல் ரெகுலராக கேமரா அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஃபோக்கஸ் செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ போகிற டேம் வியூ பாயிண்ட் பார்த்தோம்னா, ரொம்ப வந்து பெருசாக ஹைப்பெல்லாம் ஏற்றுற அளவுக்குலாம் ஒன்றும் இருக்காதுங்க. நம்ம ஒரு சின்ன வயசில் ஒரு கிராமத்தில் பிறண்டு விளாடி கொஞ்சம் ரிலேஷன்ஸ் வீட்டில் ஸ்டே பண்ணியிருப்போம். அந்த ஒரு ஃபீலை மட்டும் ஜஸ்ட் ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்கு மட்டும் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வரும். ஏன்னா அந்த நான் போகிற ஏரியா வந்து அப்படி தான் இருக்குங்க. எப்படி அது ஃபீல் பண்ண முடியும்னா, நீங்கள் இந்த டைமுக்கு, அதாவது யூஸ்வலாக நம்ம இப்போ இருக்கிற ஒரு ஆவரேஜாக சிட்டி மாதிரி இருக்கிற கல்ச்சரில் வந்து ஒரு டே டைமில் பார்த்தோம்னா எவ்வளோ வெஹிக்கிள்ஸோட ரஷ்ஷு உங்களுக்கு தெரியும். ஒரு ஒர்க் ப்ரெஷர் எல்லார் மைண்டில் ஓடிட்டுருக்கும். ஆனால் நான் இப்போ போகிற வியூ பக்கம் அங்கே சரௌண்டிங்கில் இருக்கிற ஏரியாஸ்லலாம் பார்த்தோம்னா ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. நீங்கள் பின் ட்ராப் சைலண்ட்டுன்னு எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிங்கன்னா, அது இந்த மாதிரி கிராமங்கள் பக்கம் போகும்போது டே டைமில், மற்ற டைமில் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. டே டைமில் நீங்கள் அந்த இடத்த வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நீங்கள் போய் சேர்ந்து அந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிட்டு போனீங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக இருக்குங்க. அந்த அமைதி வந்து உங்களுக்கு நிறையா விதமான பிரச்சனைக்கு வந்து சால்வ் வந்து உங்களுக்கு கொண்டு வந்து தரும். உங்கள் மனசுக்குன்னு மட்டும் இல்லைங்க, முடிவே எடுக்க முடியாத ஒரு சில பிரச்சனைகள், இல்லை அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறப்ப வந்து ஏதோ ஒரு இன்னொரு விஷயம் வந்து உங்களை தடங்கல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லலாம் நீங்கள் ரொம்ப லாக் ஆகி உக்காண்ட்ருக்கும் போது, இல்லை வீட்டில் தவிர்க்க முடியாத ஒரு சில பிரச்சனைகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபங்கள் ஏற்படும், ஏதோ ஒன்று பேசிக்க முடியாதுங்க. அந்த டைம்லலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப பக்கத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும்போது கோவங்கள் வந்து இன்னும் அதிகமாகும். அந்த மாதிரி டைம்லேயுமே வந்து இந்த மாதிரி இடத்துக்கு பேசாமல் கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னா, அங்கே உள்ள அமைதி வந்து உங்கள் பிரச்சனைக்கான சொல்யூஷனை சொல்லிக் கொடுக்கும். அடுத்து அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி மூவ்மெண்ட் ஆகி வெளியில் போய் அதை ஹேண்டில் பண்ணலாங்கிறதையும் சொல்லிக் கொடுக்கும். ஏன்னா அமைதிக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு பவர் ஒன்று இருக்குங்க. அதுக்கு பேர் மட்டும்தான் அமைதி. ஆனால் அது உண்டு பண்ணுற ரிசல்ட் வந்து வேறு மாதிரியா வந்து அடுத்த மொமெண்ட் நமக்கு வேலை செய்யறதுக்கு வேறு மாதிரியான ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மரை நமக்கு வந்து உண்டு பண்ணி கொடுக்கும். ஸோ அது மாதிரி வந்து ஃபீல் பண்ண வைக்கிற இடத்துல வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் இதுவும் கூட சொல்லலாம். நம்ம யூஸ்வலாக வந்து மெடிடேஷன் அது இதுன்னு சொல்லுவாங்க. பட் எங்களை மாதிரி பைக்கர்ஸ்க்கு வந்து பைக்கிங் வந்து மெடிடேஷன். இது வந்து ஆட் ஆன் மாதிரி. இப்போ நாங்கள் போகிற இந்த மாதிரி சைலண்ட்டாக இருக்கிற பிளேஸஸ்க்கு வந்து போய் ரிலாக்ஸ் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆட் ஆன், அந்த மெடிடேஷன் ப்ளஸ் ஆட் ஆன் ஆகிறது எங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்குங்க இந்த மாதிரி போகிறதுனால. ஸோ இது வந்து பார்த்தோம்னா போகிற லொக்கேஷன் வந்து உங்களுக்கு கூகுள் மேப்பில் வந்து சித்தன்குட்டை டேம் வியூன்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். அதாவது உங்களை லொக்கேஷன்லேயே நேராக கொண்டு போய் நிறுத்திடும். நீங்கள் யார்ட்டையும் கேட்க வேண்டியதில்லை. இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஜஸ்ட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிட்டுருக்கேங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஜஸ்ட் அதோட ரூட்டிங்கை வந்து சொல்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி அன்னூர் வந்துருங்க. அன்னூர் பஸ் ஸ்டாண்டோட பேக் வியூ, அதாவது பஸ் எல்லாம் இன்வெர்ட் ஆகுங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே, அந்த ஒரு சைடில் போய் ஸ்ட்ரெயிட்டாக போகணுங்க. இது வந்து நம்ம இப்போ ஆக்சுவலாக அன்னூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து சேர்ந்துட்டோம். இப்போ அன்னூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போகிற ரோடு வந்து பார்த்தோம்னா ஈரோடு போகிறது, ப்ளஸ் லெஃப்ட் சைடு அந்தியூர் சத்தி ரோடு திரும்புங்க. அதுக்கெல்லாம் போகாமல் பஸ்ஸு வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிற ரோடு இந்த ரோடுங்க, மார்க்கெட் ரோடுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த டவுன் பஸ் உள்ள என்ட்ராகுது பார்த்தீங்களா, இது வந்து பஸ் ஸ்டாண்டோட பேக் சைடு. ஸோ இந்த ஏரியாவை அப்படியே கிராஸ் பண்ணி போய்க்கிங்க. நான் ஆக்சுவலாக எப்பவும் போல் சொல்கிறது தான், பட் இந்த இடமெல்லாம் கொஞ்சம் கிராஸ் பண்ணுற போது பார்த்து போய்க்கிங்க. சடனாக இந்த மாதிரி ஷாப்புக்கு அந்த 2 வீலர்ஸு 4 வீலர்ஸு சடனாக வண்டி வெளியில் எடுப்பாங்க பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக போய்க்கிங்க. நான் சொன்ன மாதிரி இந்த பஸ் ஸ்டாண்டோட ரோட்லேருந்து வந்து சேர்ந்திங்கன்னா ஒரு சந்தை வருங்க. சந்தையை தாண்டினதுமே நேராக இந்த பெட்ரோல் பங்க் ஜங்ஷன் கிட்ட வரும். இது வந்து ரைட் சைடில் திரும்புறது வந்து சக்தி பஸ் எல்லாம் வெளியில் போகிற ஏரியாங்க. லெஃப்ட் சைடு வந்து ஊருக்குள்ளே போகிற ரோடு மாதிரி தெரியும். நீங்கள் இந்த கார்னரில் எதுவுமே பண்ண வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாக போயிருங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஒரு சைலண்ட்டான ஏரியா இருக்கும். ரொம்ப நம்ம வந்து பிரச்சனைக்கெல்லாம் வந்து தீர்வு உண்டு பண்ணுற மாதிரி ஒரு சில ஏரியா வரும்னு சொல்லுவோம் சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து இந்த ஜங்ஷனை தாண்டினோன்னு தாங்க நம்ம கண்ணுக்களுக்கு தென்படும். என்ன அப்படி பெருசாக இது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அமைதியாக இருக்குங்க. சிம்பிளாக சொல்ல போனோம்னா, ஃபஸ்ட்டு அது ரொம்ப அமைதியாக இருக்கும். 2வது ரொம்ப சீனரிஸ்க்காக இருக்கும். சுற்றிலும் விவசாய நிலம் மட்டும்தாங்க.
ஒரு ஒரு விதமான அமைதியான ஏரியாவா அப்படியே கன்டினியூ ஆகிட்டே தொடர்ந்து நம்மளை கூட்டு போயிட்டே இருக்கும். பட் இந்த ரோடோட எக்ஸ்டெண்டட் மட்டும் ரொம்ப ஷார்ட் பீரியடாக இல்லாமல் லாங்காக இருந்துச்சுன்னா இதில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு இன்னும் நமக்கு ஒரு எனர்ஜெட்டிக் மோடு இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதே மாதிரி இதெல்லாம் வந்து கிராமத்து ஏரியா தாங்கிறதுனால ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து ரொம்ப பெரிய ரோட் ஜோன்லாம் இருக்காதுங்க. அதனால் நீங்கள் 2 வீலரில் போனாலும் சரி, 4 வீலரில் போனாலும் சரி ரொம்ப கேர்ஃபுல்லாக போய்க்கங்க. இப்போ எனக்கு முன்னாடி போகிற வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜுக்குள்ளே ஓட்டுறாங்க தான், இல்லைன்னு சொல்லலை. பட் போகும்போது அவங்களோட ஜங்ஷன் வரும்போது கரெக்டாக பார்த்திங்கன்னா தெரியும், உங்களுக்கு சைடு இண்டிகேட்டர் போட்டு நமக்கு இண்டிகேட் பண்ணி ப்ராப்பராக வந்து திருப்புறாங்க. ஸோ கொஞ்சம் ஹாப்பியாகவே இருக்குங்க. இப்போ நம்ம கோயம்புத்தூருக்குள்ள வந்து இப்போ பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக கோயம்புத்தூர் சிட்டி இல்லாமல் கோயம்புத்தூர் அவுட்டரில் கூட 2 வீலர்ஸ்க்கு மேக்ஸிமம் ஹெல்மெட் போடுறாங்க, 4 வீலர்ஸ் வந்து சீட் பெல்ட் போடுறாங்க, அதே மாதிரி இண்டிகேட்டர் போட்டு வண்டி திருப்புறாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கையில் கொஞ்சம் நம்ம பீப்புள்ஸோட டிரைவிங் மெத்தட் வந்து இம்ப்ரூவ் ஆகிறத நினைக்கையில கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அடுத்து நான் சொன்ன ஏரியா இது தாங்க. 2 பக்கமும் வெறும் விவசாய பூமி தான். விவசாயங்கள் சார்ந்த இடமாகவே போயிட்டுருக்கும். பெரிய தொழிற்சாலைகள் உங்கள் கண்களுக்கு தென்படாது. பெரிய பெரிய ஆடம்பரமான பேக்கரி, ஹோட்டல்ஸு, பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் எதுவுமே கண்ணுக்கு தென்படாதுங்க. அந்த தோட்டத்துக்காரங்க அளவாக அவங்களுக்கு தேவையான உள்ள சின்ன வீடாக ஒன்று கட்டிட்டு ஓரமாக அவங்க உண்டு அவங்க பொழப்பு உண்டுன்னு இருந்துக்குவாங்க. அதே மாதிரி தான் இந்த ஏரியா ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும். நீங்கள் எங்கே தேடி பார்த்தாலும் பெரிய அளவில் நானே போகிற வழில இப்போ பார்த்தோமே ஒரு 2 பில்டிங் என்னமோ பார்த்தேன். அதில் ஒரு பில்டிங் வந்து ஒர்க் ஷாப்பாக வந்து ஐ மீன் ஒரு ஃபேக்ட்ரியாக வந்து ஏதோ ரன் ஆகிட்டுருக்கு உள்ள. ஐ திங்க் அது ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனின்னு நினைக்கிறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஓதிமலை ரோடு, அன்னூர்லேருந்து ஓதிமலை போகிற ரோடுன்னு சொல்லி லொக்கேஷன் இது. இப்போ நான் போயிட்டுருக்க லொக்கேஷனு. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் இந்த சொன்ன மாதிரி லெஃப்ட் சைடில் மேக்ஸிமம் இந்த பக்கம் தொழில் அதிகபட்சம் என்னென்னு பார்த்தோம்னா வாழை வந்து, அதாவது வாழை மரம் வந்து நிறையா பக்கம் போட்டிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது ஒரு சில பகுதிகளில் மஞ்சள் செடி போட்டிருந்தாங்க. அநேகமாக இந்த மஞ்சள் செடி வந்து இன்னும் ஒரு 15-20 நாளில் அறுவடை ஆயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா பொங்கலுக்கு வந்து அதெல்லாம் அறுவடை பண்ண வேண்டிய பயிர்கள். அதனால் வந்து அடுத்தது அந்த மஞ்சள் செடிகள்லாம் அறுத்துருவாங்க. அதே மாதிரி வாழைகள் வந்து ஒரு சில இடங்களில் வந்து அறுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக முடிஞ்ச ஓணம் பண்டிகைக்கு செவ்வாழை, நேந்திரமெல்லாம் சீசனுங்கிறதுனால அதை அறுத்துருப்பாங்க. அதே மாதிரி இப்போ ஐயப்பன் மலை சீசனுங்கிறதுனால மேபி இன்னும் கொஞ்சம் ஏரியாவில் அறுவடை முடிந்ததுக்கான காரணமும் அதுவாக இருக்கலாம். ஒரு சில ஏரியாவில் வந்து வாழை வந்து பெரும்பாலான விவசாயமாக இருந்துச்சுங்க. அடுத்ததுக்கு ஒரு சில இடத்துல நான் சொன்ன மஞ்சள், இன்னொரு இடத்துல வந்து முருங்கை எல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த விவசாய நிலங்கள் எல்லாம் வந்து ரசிச்சுக்கிட்டே வந்தோம்னா அந்த லெஃப்ட் சைட் தெரியுது பார்த்திங்களா, அது ஏதோ கவர்மெண்ட்டோட எலக்ட்ரிசிட்டி ஆஃபீஸ் மாதிரி நல்ல பெரிய அந்த இடத்துல வந்து ஒரு வாட்டர் ஃபவுண்டேஷன்லாம் வச்சு மின்சாரம் எதை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஜங்ஷனில் திரும்பிடாமல் ஜஸ்ட் இது ஸ்ட்ரெயிட்டாக ஓதிமலை போகிற ரோடு தான். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பாருங்கள். நான் ஏன் இந்த ரோடை வந்து இவ்வளோ சஜஷன் பண்ணி கொண்டு வரேன்னா, இந்த மாதிரி ஒரு நூல் பிடிச்ச மாதிரி ரோடு, எந்த வித டேமேஜஸும் இருக்காது. நமக்கு பிடிச்ச பைக்கு, நமக்கு பிடிச்ச ஒரு மைண்ட் செட்டில் ரிலாக்ஸாக போகலாங்க. அப்படியே போயிட்டே இருக்கலாம், எங்கேயுமே திரும்புகிற மாதிரி வராது. ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் நேராக போய் அந்த ஒரு சின்ன குன்று மாதிரி வரும். அதாவது ஓதிமலையோட பேக் சைடில் வந்து அந்த ரோடு சின்னதாக ஒரே ஒரு ஹேர்பின் பெண்டு ஏறி மட்டும் இறங்கும். நீங்கள் பார்க்குறது வந்து அந்த எடிட் பண்ணி ரோடோட சைஸ் சின்னதெல்லாம் பண்ணலாங்க. ரோடே இப்படி தான் இருக்கும். ஆப்போசிட்டில் லாரி வந்துச்சுன்னா 2 வீலர் போகிற அளவுக்கு தான் கேப் இருக்கும். நம்ம தான் சேஃபாக போய்க்கணும். அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி போன மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த ஓதிமலையோட பேக் சைடு வியூ பாயிண்ட்டை ஏறி இறங்கின உடனே பார்த்தோம்னா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி ஒரு ஊருங்க. இந்த ஊரை வந்து சேருவோம். இதை பார்த்தா இந்த ஊரோட போர்டை பார்த்தா யாருக்கு என்ன நினப்பு வருதுங்கிறது வந்து கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு வந்து ஒரு திரைப்படம் வந்து ஞாபகம் வரும் இந்த ஊர் பேரை பார்த்தா மட்டும். அடுத்து இந்த ஊரை கிராஸ் பண்ணி போனோம்னா இந்த ஊர்லேருந்து ஒரு 100 மீட்டர் கிராஸ் பண்ணுங்கள், அந்த ஓதிமலையோட வியூ வந்து நம்ம கண்ணில் அப்படியே தென்பட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கும். அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இது எல்லாமே வந்து ஓவர் எக்ஸ்டாப்ளிஷ்டாக நான் சொல்கிறேங்கக்காண்டி யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை நோக்கி ட்ராவல் பண்ணி போகையில் வந்து வழியில் தெரியிற எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம எப்படி சொல்கிறதுனா நம்ம அழகாகவே பார்த்து பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே நமக்கு என்ஜாய் பண்ணுற ஒரு மொமெண்ட்லேயே கூப்பிட்டு போங்க நம்மளை. எதுவுமே இதுதான் இப்போ வண்டி ஓட்டும்போது இதுதான் மைண்டில் இருக்கணும், கார் ஓட்டும்போது இதுதான் மைண்டில் இருக்கணும், இது மட்டும்தான் கண்ணுக்கு தென்படணும், இவங்க மட்டும்தான் நம்மளை கிராஸ் பண்ணணும், அவங்கள மட்டும்தான் நம்ம கிராஸ் பண்ணணுங்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லாமல், எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வழியில் தென்படுற எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்களேன். ரொம்பவே அழகாக தெரியுங்க. இப்போ நான் இப்போ போயிட்டுருக்கிற வியூ வந்து பார்த்தோம்னா கரெக்டாக அந்த மலையோட பேக் சைடு குடஞ்சிக்கிட்டே உள்ளே போகிற மாதிரியே ஃபீல் ஆகுங்க. அந்த எட்ஜஸ் பார்த்தோம்னா நேராக நம்ம மலைக்குள்ளே தான் போகுமோ அப்படிங்கிற ஒரு ஹைப்பை வந்து ஏற்றும். நம்ம ஆனால்
நம்ம ஒன்றும் மலையை ஒன்றும் பெரிய ஹில்ஸ் எல்லாம் இதில் ஒன்றும் ஏற போகிறது கிடையாது. ஜஸ்ட் இந்த இரும்புறை ஊர் கிராஸ் பண்ணோன்னா ஓதிமலையோட அழகை கொஞ்சம் நேரம் பார்ப்போம். அந்த மலையோட எட்ஜ்லேயே இந்த ரோடு கருவுடு ஆகி போனோம்னா இந்த அடுத்து சத்தி ரோடு வந்து, அதாவது மேட்டுப்பாளையம் போகிற ரோடு வந்து ஜாயின் ஆகும். இந்த மேட்டுப்பாளையம் போகிற ஜங்ஷனில் ரைட்டு எடுங்க. ரைட் எடுத்து யாருக்கிட்டே அட்ரஸ் கேட்கவே தேவையில்லை. ரைட்டு எடுத்த உடனேயே வர ஃபஸ்ட் லெஃப்ட்டு திரும்பிடுங்க. இந்த ஊர் பேர் வந்து பார்த்தோம்னா பெத்திக்குட்டை. இந்த ஊரில் இந்த ஃபஸ்ட்டு லெஃப்ட் எடுத்தீங்கன்னா நேராக இது வந்து அடுத்த ஒரு 7 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து யாருக்கிட்டையும் கேட்க தேவையில்லைங்க. நீங்கள் கேட்கணும்னு நினச்சாலும் வழியில் வந்து பெரிய அளவில் ஆள் நடமாட்டங்கள் எதுவும் பார்க்க முடியாது. ஜஸ்ட்டு இந்த ஒரு ஜங்ஷனை மட்டும்தான் இப்படி கிராஸ் பண்ணுவீங்க. எதனாச்சும் உங்களுக்கு ஏதாவது வாட்டரு, பிஸ்கெட்டு, ஏதாவது ஸ்நாக்ஸ் எதுவும் தேவைப்படுதுன்னா இந்த ஜங்ஷனில் வாங்கிடுங்க. வாங்கி முடித்த கையோட நீங்கள் மூவ் ஆக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த ரோடு சின்ன மேடு மாதிரி ஏறுது பார்த்திங்களா, இந்த மேடு ஏறுற வரைக்கும் தான் இந்த வீடுகள் கட்டடங்கள்லாம் கண்ணுக்கு தெரியும். அவ்வளோதாங்க. இந்த பெத்திக்குட்டைங்கிற வந்து சின்ன ஒரு ஜங்ஷன் சக்தி ரோட்டில் உள்ள மேட்டுப்பாளையம் ரோட்டில் உள்ள ஒரு ஜங்ஷனுங்க. இந்த ஜங்ஷனை கிராஸ் பண்ண உடனேயே நான் காட்டுறேன் பார்த்திங்களா, இந்த வியூ தாங்க உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். நடுவில் வந்து ஒரு சின்ன கிளிப் வந்து எனக்கு வீடியோ ரொம்ப ஷேக் ஆனதுனால நான் ப்ளர் பண்ணிட்டேன். நீங்கள் மேக்ஸிமம் கூகுள் மேப்பை ஃபாலோ பண்ணி போங்க. அடுத்தது இந்த ஊருக்குள்ளே வரையில் இந்த ஒரு யூட்டர்னில் மட்டும் இந்த தோட்டத்துக்குள்ளே போகிற ரோடு மாதிரி தாங்க போகும். நாங்கள் வந்து டேம் வியூ பாயிண்ட்டுங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து 2-3 இடத்துல இருக்குது. இதில் வந்து நான் இப்போ போகிறது ஒன் ஆஃப் த ஒரு வியூ பாயிண்ட்டு தான். இன்னொரு இடத்துல வந்து என்னால் திரும்ப முடியல. ஏன்னா அங்கே வந்து ஏதோ போர் மோட்டர்ஸ் எல்லாம் நிப்பாட்டி ஏதோ ஒர்க் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. அதனால் வண்டி நான் திருப்பாமல் நான் அப்படியே நேராக வந்துட்டேன். நேராக அங்கேருந்து பெரிய தூரம்லாம் இல்லைங்க. வந்தோம்னா ஒரு 200 மீட்டர் 300 மீட்டரில் அடுத்து நான் சொன்ன அந்த யூட்டன் லெஃப்ட் எடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த லெஃப்ட் எடுக்கிற ஜங்ஷன் திரும்பின உடனே மழையெல்லாம் இல்லை இன்றைக்கி, நல்ல வெயில் தான். இருந்தாலும் வந்து அந்த ஏரியா வந்து வெயில் அடித்ததுனாலையா என்னென்னு தெரியல, அந்த மலை அந்த நார்மலாக உள்ள ஸ்கை கலரும் மேகமும் வந்து அந்த பின்னாடி அந்த டேமுக்கு அந்த பக்கம் இருக்கிற மலைகள்கிட்ட உரசிட்டு அழகாக மூவ் ஆகிறது வந்து நல்லாவே பார்த்து என்ஜாய் பண்ண முடிஞ்சுது. நான் சொன்ன மாதிரி இதுதாங்க அந்த டேம் வியூ பாயிண்ட்டு. இது நான் வந்து மெயின் வியூ பாயிண்ட்டுன்னு இதை நான் சொல்ல மாட்டேன். இது ஜஸ்ட் ஒன் ஆஃப் த வியூ பாயிண்ட்டு. இதுக்கு நடுவுலேயே நீங்கள் இன்னும் 2 இடத்துல பார்க்க ட்ரை பண்ணலாம். ஒன்று வந்து ரொம்பவே மோசமாக இருக்கும், வண்டி நிறுத்துற கூட இடம் இருக்காது. இந்த மாதிரி ஆல்ரெடி எனக்கு முன்னாடியே 2-3 பேர் எங்கே இருந்த இந்த சரௌண்டிங்கில் உள்ளவங்க போகலாம், இல்லை வெளியூராக என்னென்னு தெரியல, வந்து ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வியூ மட்டும் பாருங்கள், இப்படி தாங்க இருக்கும். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் இந்த வியூவில் உட்காந்து யார்கிட்டையும் எந்த பர்மிஷனும் சொல்ல தேவையில்லை. எந்த ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கிடையாது. உங்களுக்கு தோன்ற அளவுக்கு டே டைமில் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நைட் டைமில் வந்து எப்படி இருக்குங்கிறது நமக்கு சொல்ல முடியாது. இது வந்து லோக்கல் வில்லேஜஸ் ஏரியா. அதனால் வந்து ரொம்ப நம்ம புதுசாக ஆளுங்களை பார்க்கும்போது அவங்களுக்கும் வந்து ஒரு மாதிரி சந்தேகம் ஏற்படும். என்ன ஏதுன்னு வந்து நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்க. நம்ம அதனால் அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணிட வேண்டாம். ஸோ நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பிட்டிங்கன்னா போகும்போது நான் சொல்கிற இந்த ரோட்லேயும் உங்களுக்கு வழியில் தென்படும். இதுலேயும் முடிஞ்சால் ரஃப் ரோட்டில் ட்ரை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இதுலேயும் ஒரு ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு எதனாச்சும் மாற்றிக்கணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.